வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா அருமையான மட்டன் மிளகு வறுவல், அதாவது மட்டன் பெப்பர் ஃப்ரை. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிங்க. இதுல 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 2-3 லவங்கப்பூ, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2-3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட வெட்டின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் பாதி வெந்தோன்னு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். வாங்க, இந்த சமையலுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிட்டிங்கன்னா சமையல் ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இங்கே 5 பச்சை மிளகாய் வெட்டி போட்டிருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் வேக வச்ச மட்டன் இறைச்சிகளை சேர்த்துக்கிறேன். மட்டனை ப்ரெஷர் குக்கரில் எப்படி வேக வைக்கிறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது என் சேனலில். இந்த வீடியோ மேலே இல்லைன்னா கீழே லிங்க் இருக்கும், தட்டி பார்த்துக்குங்க. இதில் நான் 1 கிலோ மட்டன் இறைச்சியை சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு கொதி வந்தோன்னே 3 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இதில் நான் இடித்த மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். ரொம்ப மாவாக இடிச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரன்னு இடிச்சுக்குங்க. இது மிளகு வறுவல்னால மிளகை கொஞ்சம் கூடுதலாகவே நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி கொதிச்சோன்னே ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்குங்க. நான் ஒரு பெரிய தக்காளி பழத்தை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 மூடி தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க. இதை நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் சிறு சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. சின்ன சின்னதாக வெட்டின ஒரு உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இது நல்லா சுண்டி வரணும். இது இந்த தேங்காய் பாலோட நல்லா சேர்ந்து வேகும் போது ரொம்ப ருசியா இருக்கும். பாதியா சுண்டி வந்தோன்னே உரப்புக்காக நான் ஒரு 10 ஊசி மிளகா சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கைப்பிடி அளவு கருப்பிலை சேர்த்துக்கிறேன். வறுவல் மாதிரி வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வறுவல் மாதிரி வந்தோன்னே அடுப்பை அடைச்சிருங்க. சுவையான மட்டன் மிளகு வறுவல் ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ருசியா இருக்குல்ல? ரொம்ப பசியா இருக்கு. இதை நான் இப்ப என் ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட போறேன். நீங்களும் இந்த அருமையான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.